வெல்கம் டு சித்தூஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம காஞ்ச கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு உப்பு மஞ்சத்தூள் தடவி போட்டு நல்ல வெயிலில் 1 வாரம் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த காய வச்சு எடுத்த கறியை நம்ம எப்போ சமைக்கிறோமோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு 2-3 தடவை நம்ம சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கணுங்க. 1 மணி நேரத்துக்கு ஊறணுங்க இது நல்லா. அதுக்கப்புறம் குக்கரை வச்சு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கருவேப்பில், பச்சை மிளகா இதை போட்டுட்டு நல்லா அதுவும் வணங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போக வரையிலும் நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம மசால் ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி தனியாக சேர்த்தணும். இப்போ ஊற வச்ச கறி எடுத்து இதில் போட்டு நல்லா கலக்கி விடணுங்க. எல்லா பக்கம் மசால் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருக்கணும். விட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது, இதிலையே ஊற்றிடணும். ஊற்றி குக் பண்ணுறதுக்கு வைக்கணும். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம வரக்கறிக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்ந்துருக்கோம். இப்போ குக்கரை போட்டு 7 விசில் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு இந்த சைடு நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணுறோம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், மிளகு போட்டிருக்கிறேன், சீரகம் போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி 2 பழம் கட் பண்ணி போட்டுட்டேன். மல்லித்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, இதில் மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு, கொஞ்சம் கசகசா போட்டாச்சு. இப்போ குக்கரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கறி இந்த மாதிரி இருக்கணுங்க, தொட்டால் பிரிஞ்சு வரணும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம். உருளைக்கிழங்கு வேகட்டும். பாதி வந்ததுக்கப்புறமா இனி நம்ம கத்திரிக்காயும் சேர்த்திடலாம். அந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டு அது வேகட்டுங்க. வேக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா அரைச்சிட்டு வந்து போட்டுட்டோம். இந்த பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி வச்சு ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடி போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அளவாக தேங்காய் போடணுங்க, நிறைய போடக்கூடாது. பாருங்கள், குழம்பு இப்படி கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் லீஃபை போட்டுக்கிறோம். இனி பாதி கொரியாண்டர் லீஃபை கீழே டிஸ்பிளேக்கு இறக்கி வைக்கிறப்போ மேலாப்பில் தூவி விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நமக்கு சுவையான வரக்கறி குழம்பு ரெடி. தேங்க்யூ அன்பர்களே.